இங்கே என்ன நம்ம அனில் கவாலி அவரோட ஃபார்மில் தான் இருக்கோம். இவங்க தக்காளி விதைகளை கிலோ கணக்கில் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலை தூக்கி போட்டிருக்காங்க. அங்கவே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நாற்றுகள் முளைச்சிருக்கு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டு தக்காளி விதை சேகரித்ததுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் அப்புறப்படுத்திருக்காங்க. அதில் முளைச்சிருக்க நாற்று இதுவே பார்த்தீங்கன்னா பல லட்சம் நாற்று வரும். கிட்டத்தட்ட இவங்க பல கிலோஸில் தக்காளி விதைகள் எடுக்கிறாங்க. இது எல்லாமே தக்காளி நாற்றுகள். அதிலிருந்து நம்ம விதை எடுத்துகிட்டு புழிஞ்சு தூக்கி போட்ட அந்த சக்கையிலேருந்தும் தோல்லேருந்தும் முளைச்சி வந்திருக்கு. இவங்க விதை எடுக்க தக்காளியை ஊடுபயிராக தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊடுபயிராக பண்ணினதில் எடுத்த விதைகள், அந்த விதைகளில் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தூக்கி போட்ட நாற்றுகள். இதெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா காய தொடங்கிடுச்சு இந்த பகுதியெல்லாம். இதான் வாழைத்தோட்டம். இந்த வாழைத்தோட்டம் இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. இதில் தான் முன்னாடி தக்காளி பண்ணி விதைகள் எடுத்துருக்குறாங்க. நாட்டு விதைகளுடைய முக்கியத்துவமே இதுதான். நம்ம திரும்ப இப்போது தக்காளி நடணுன்னா கூட தண்ணி விட்டு இதை பாதுகாத்தோன்னா இதிலேருந்து நாற்றுகள் எடுத்து நடவு செஞ்சுக்க முடியும். நன்றி.